முழங்காலின் மேல் ஒரு வைத்து அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவராய் கர்த்தர் மாத்துவார். அல்லேலூயா. அதுக்காகத்தான் இப்படி இடிச்சு புளியறாரு. அதுக்காகத்தான் இந்த சூழ்நிலை கூட நடத்துறாரு. இல்லைன்னா சும்மா நடத்த மாட்டாரு. அவர் யாரை கொண்டு போய் மரக்கால் மேல உட்கார வைக்க போறாரோ அவர்கள் தான் இப்படி இருப்பார்கள். அவர்கள் தான் இப்படி இருப்பார்கள். மற்றவங்க இல்லை நான் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப், சிலர்லாம் சொல்லுவாங்க அப்படி நான் உண்டு என் வேலை உண்டு அப்படி இருக்கணும், ஆண்டவர் ஏதோ கொடுத்தாரு சோத்திரம் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு இருக்கணும்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இருக்கலாம். ஆனால் உன்னை கர்த்தர் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும் இஸ்ரவேலர்கள் பிரஸ்தாபப்படணும், அவங்கள எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்தணும்னா வேற வழியே இல்லை. அவன் எகிப்திலிருந்து வெளியே வந்தால் தான் முடியும். எகிப்தில் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தால் தான் முடியும். அப்போ தான் எப்படி பலத்த கரத்துக்குள் விடுதலையாக்கினார்னு தெரியும். வனாந்தரத்துக்குள்ள வந்தால் தான் தெரியும் எப்படி மண்ணா வருது, எப்படி கண்மலை தண்ணி வருதுன்னு தெரியும். செங்கடலுக்குள்ள போனாதான் தெரியும், யோர்தானுக்குள்ள போனாதான் தெரியும் அக்கறைக்கு நான் வந்த இந்த ஜனங்கள் பலத்த ஜனங்கள், உங்கள்